அதிகாரத்தில் பங்கு தொடர்பான சர்ச்சை அமைதியாவதற்குள் உதயநிதி ஸ்டாலின் குறித்து விசிக நிர்வாகி பேசிய கருத்து திமுக மற்றும் விசிக இடையிலான கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக விசிக இடையே நீருபூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும் சர்ச்சை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மது ஒழிப்பு மாநாடு, அதிமுகவிற்கு அழைப்பு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்ட சூழலில் ஆட்சியில் பங்கு என்று திருமாவளவன் பேசிய வீடியோ அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியானது. இந்த வீடியோ திமுக விசிக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் வீடியோவை தனது அட்மின் போட்டதாக முதலில் கூறிய திருமாவளவன் ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் என்ன தவறு என வினவினார். அதே சமயம் திருமாவளவன் குறிப்பிட்ட அட்மினான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுனா இதன் பின்னணியில் இருப்பதாக கூறப்பட்டது. இதற்கு பொதுவெளியில் மறுப்பு தெரிவித்த திருமாவளவன் தன்னை இயக்க யாருக்கும் தகுதியில்லை என்று கூறினார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் மீண்டும் திமுக மற்றும் விசிக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவிலிருந்து நேற்று வந்தவர் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று திமுகவினர் பேசும்போது திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது என உதயநிதியை ஆதவ் அர்ஜுனா நேரடியாக தாக்கினார். அது மட்டுமின்றி கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை போன்று அதிமுக வலுவான கூட்டணி அமைத்திருந்தால் முடிவுகளே மாறியிருக்கக்கூடும் என கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் உட்பட 50 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்களிப்பின்றி திமுகவால் வெல்ல முடியாது என்றும் விமர்சித்தார். இதற்கு திமுகவினர் சமூக வலைதளங்களில் எதிர்வினையாற்றி வரும் நிலையில் போதிய அரசியல் புரிதல் இன்றி ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா பதிலடி கொடுத்தார். மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்களை திருமாவளவனே ஏற்க மாட்டார் எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாகவும் ஆர் ராசா தெரிவித்தார். துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு திமுகவினர் எதிர்வினையாற்றுவதுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு எழுந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் திருமாவளவன் இருக்கும் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விசிக எம்பி ரவிக்குமார் விழிப்போடு இருப்போம் என்று சூசகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொள்கை எதிரிகள் தமிழ்நாட்டை குறிவைத்து காய் நகர்த்துவதாக குறிப்பிட்டுள்ள ரவிக்குமார் 2026 சட்டமன்ற தேர்தல் களம்தான் நமது முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். விசிக எம்பி ரவிக்குமாரின் இந்த பதிவு ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு மறைமுக பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் வன்னியரசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இடதுசாரிகளுடன் தான் விசிக பயணிக்கும் என ஆர் ராசா கூறியிருந்தார் போல் இடதுசாரிகளுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்தே பயணிக்கும் என்று திருமாவளவன் நேற்று தெரிவித்தார். சங் பரிவார்களின் தலைமையிலான சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டிய களம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்திருக்கிறோம். இடதுசாரிகளோடு இணைந்தே பயணிப்போம், இடதுசாரிகளோடு இணைந்தே களமாடுவோம், இடதுசாரிகளோடு இணைந்தே வலதுசாரிகளை வீழ்த்துகிற வரையில் கைகோர்த்து நிற்போம். இருப்பினும் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து மற்றும் செயல்பாடுகளுக்கு திருமாவளவன் கடிவாளம் போடுவாரா அல்லது ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனங்களை ஆமோதிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனினும் ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திருமாவளவன் அமைதி காத்து வருவதும் சந்தேகத்தை எழுப்புவதாக உள்ளது.